அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியருக்கான வந்து தேர்வு நடந்தது. ஸோ அந்த தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு, தமிழில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு 50 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இது நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தோராயமான விடைகள். ஸோ விரைவில் வந்து நமக்கு வந்து இந்த ஒர்க்கிங் டேஸ் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் தான் டெஸ்ட் எழுதிட்டு வந்துருக்கீங்க, ஒரு கெஸ்ஸிங்காக வந்து ஒரு 50க்கு எத்தனை கேள்வி சரி அட்டன் பண்ணிருக்கீங்க, தமிழ் தகுதி தேர்வில் 50க்கு 20 மார்க் உங்களுக்கு வருதா அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேவா? சரி, சப்போஸ் இந்த வீடியோவை வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா, இந்த போஸ்ட் என்பது டிகிரி எலிஜிபிள், ரைட்டா? உங்களுக்கு கீழமை நீதிமன்றங்களில் வந்திருக்கிறது ஐஎஸ்டே 10ஆம் வகுப்பு தான். ஸோ 10ஆம் வகுப்பு அப்படின்னா பொதுத்தமிழ் மேபி இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதறிவு பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது, ரைட்டா? ஸோ நிறைய மேக்ஸ் கொஷின் நிறையா வந்து கம்ப்யூட்டர்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் பொதறிவு பகுதியை வந்து பார்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. 50 கொஷின் கேட்பாங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யார், அந்த வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆலங்குடி சோமு, ஆலங்குடி சோமு என்பதே சரி. பொறுத்துக அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ குடும்ப விளக்கு அப்படின்னாலும் நம்மளால் சொல்ல முடியும். யார்? நம்ம பாரதிதாசன் அப்படின்னு வந்துடுவார். கள்ளிக்காட்டு இதிகாசனாலே வைரமுத்து, இதை வச்சே நம்மளால் பொருத்த முடியும். அதாவது டிக்கு 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வைரமுத்து சி, ஸோ சிக்கு 1 இங்கே பாருங்க, கரெக்டாக இதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ சி ஆப்ஷன் 4312. அப்போ 4னா தமிழ் கவிஞர், தமிழ் ஒளி, வீராயி அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த கந்தர்வன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொம்பன் அப்படின்னு சொல்லி வருது, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஆகுது 4312 என்பது இதுக்கு வந்து சரி. பொருந்தாத இணையை தேர்வு செய்கின்றாங்க, எது வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. 3வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ மொழி ஞாயிறு அப்படின்னு போட்டு பெருஞ்சித்திரனார் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பாவனார் வரும், தேவநாய பாவனார் தான் மொழி ஞாயிறுன்னு சொல்லுவோம், பெருஞ்சித்திரனார் கிடையாது. ஸோ அப்போ வந்து இது பொருந்தலை. அப்போ 4வது பொருந்தலை என்பதனால டி ஆப்ஷன். ஸோ டி ஆப்ஷன் என்பதே இதுக்கு வந்து சரி, பொருந்தாத இணை. அடுத்தது புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்றாங்க. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து சொல்லியிருப்பார், பெரியார். தமிழ் மக்கள் பயன்படுத்தப்பட்ட குடும்ப அட்டைகள் டேஸாக மாற்றப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக எனக்கு சரியாக தெரியல, மேபி ஒரு கெஸ்ஸிங்லாம் சொல்கிறேன், ரைட்டா? உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி திறன் அட்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்பனை அட்டைகள் அப்படின்னு சொல்லலாம், பட் இது இப்போ ஸ்மார்ட் கார்டாக வந்துடுச்சுல்ல. ஸோ அதில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமு, இந்த உதவித்தொகைலாம் கொடுக்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு வேளை திறன் அட்டைகளாக இருக்கலாம். ஸோ ஆங்கிலத்தில் கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்குது. இது வந்து தமிழ் அப்படின்றதுனால எனக்கு சரியாக வார்த்தைகள் புரியல, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தென்னாட்டு பெர்னாட்ஸா அப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணாவாக தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிடலாம். ராமானுஜர் எந்த கோயில் மீது நிறுவ திருவிழாமத்த மக்கள்னு சொன்னாங்க. இது வந்து திருச்சி ரங்கநாதன் கோயில். செவ்விந்திரிகள் நிலத்தை டேஸாக மதிக்கின்றனாங்க, ஒரு தாயாக வந்து மதிப்பாங்க, தாயாக என்பது சரி. கரகாட்டத்தின் துணையாட்டமாக இருக்கிறது வந்து மயிலாட்டம். சேகரம் என்பது பொருள் என்னன்றாங்க. சேகரம் 11க்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம், கூட்டம் என்பது ஒரு பொருள், ரைட்டா? ஸோ கூட்டம் என்பதே சரி. ஆக்சுவலாக சேகரம்னா சேதம்னு வரும், பட் இருந்தாலும் கூட புக்கில் வந்து கூட்டம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாலண்டியர் அப்படின்னா என்னென்னா தன்னார்வலர், தன்னார்வலர். ஈரோ ஸ்டோன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது வந்து நடுகள் அப்படின்னு அர்த்தம். தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்ற பொருள்ன்றாங்க. ஸோ 14வது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சொல்லுனா எழுத்து, வார்த்தை, மொழின்னு நம்ம சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலாக வந்து இன்னொரு பொருள் என்னென்னா நெல் அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மேபி இதை வந்து இவங்க ஆன்சராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். நெல் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது, ரைட்டா? ஸோ நெல் என்பது இதுக்கு வந்து சரி. ஹோமோகிராஃப் என்பதன் பொருள் என்னன்றாங்க. 15க்கு வந்து சி, ஒப்பெழுத்து, ஒப்பெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் ஆகுன்றாங்க. ஸோ 16வது ஏ வந்து தொடர்மொழி. இலக்கண பிழை, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவது வந்து வலு எனப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வலு அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவு வந்து அறியா வினா அப்படின்றது சரி. குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொழுது என்னன்றாங்க. 19க்கு வந்து பார்த்திங்கன்னா யாமம். நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும்போது வீரர்கள் சூடக்கூடிய பூ எதுன்றாங்க. 20க்கு வந்து சி,
காஞ்சிப்பூ. காஞ்சிப்பூ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது அப்படின்றாங்க. அது வந்து தலை. அது வந்து தலை அப்படின்றது சரி. ஸோ அடுத்தது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. 22வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினா என்பது 6 வகைப்படும். வினா வந்து 6 வகைப்படும். கலைநிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்றாங்க. கல்வி கற்காதவர்கள். ஸோ கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கல்லாதவர்கள். படித்த மாணவன். இலக்கண குறிப்பு தருகின்றாங்க 24க்கு பி பெயரெச்சம். வளர்த்தமிழ் இலக்கண குறிப்பு தருகின்றாங்க 25க்கு. ஸோ 25க்கு வந்து ஏ வினைத்தொகை. என்று ப்ளஸ் இருள் ஈக்குவல் டு போட்டு அதை சேர்த்துறதுக்கு கேட்டிருக்காங்க. 26க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் என்றிருள் அப்படி இருக்குல்லையே அது. கீழ் வருவனவற்றில் ஈரறிவு உடைய உயிரினம் எதுன்றாங்க. இந்த சிப்பின்னு இருக்கு இல்லையா அது வந்து ஈரறிவு உடையது. தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் அப்படி சொன்னாலே தொல்காப்பியம் தான். பழமையான நூல் இலக்கணம் அப்படின்னு வந்தாலே அது தொல்காப்பியத்தை தான் வரும். ஸோ அடுத்து மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம புறநானூரை தான் அப்படி சொல்லுவோம். புறநானூறு. சூடி கொடுத்த சுடற்கூடி யாருன்னு சொன்னோன்னா ஆண்டாளாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆண்டாள் என்பது சரி. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ 32வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் நப்பூதனார். நப்பூதனார் அப்படின்றது சரி. கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்றாங்க. ஸோ வந்து 33க்கு பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள் உடையது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்றாங்க. ஸோ இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியிருப்பார். அதில் தெரிஞ்சு கேள்வி. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல். தகடூர்னா தருமபுரி. தருமபுரி தான் குறிக்கும். ரைட்டா. சேரர்களின் தலைநகரம் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டதுன்றாங்க. அது கரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரூர், கருவூர், வஞ்சி எல்லாம் கிட்டத்தட்ட அதுதான் அது. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கருவூர் அப்படின்றத வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா. கரூர், கருவூர், வஞ்சின்னு கொடுத்தானா டக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் வந்து இதுதான் சரி. ரைட்டா. இப்போதைக்கு இதுதான். ஸோ அடுத்தது வந்து பாரத ரத்னா விருது வந்து எம்ஜிஆருக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 1988. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலை எழுதின யாருன்னா கால்டுவெல் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைத்தனா கண்மாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்மாய். சனி நீராடு என்று சொன்னது நம்ம ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏவுகணை நாயகன் இது ஆக்சுவலாக டிரைவர்லேயே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இந்த கேள்வி தான் அங்கேயும் கேட்டிருந்தாங்க. நான் புத்துநோய் ஹாஸ்பிட்டல் போட்டிருந்தாங்க. ஸோ முத்துலட்சுமி பற்றி கேட்குறாங்க, கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க. ரைட்டா. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படை பிரிவுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜான்சி ராணின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஜான்சி ராணி. கீழ்வனோடு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும், அதாவது பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், அந்த மகபூ வஞ்சின்னு இருக்கு இல்லையா, இது 3மே எழுதியிருப்பாங்க. ஸோ இவை அனைத்தும் என்பது வந்து சரி. 47 வந்து பொருந்தாத இணையை தேர்வு செய்கின்றாங்க. ஸோ அது எதுனா இந்த வெற்றி வேர்க்கைன்னு இருக்கு இல்லையா, வெற்றி வேர்க்கை வந்து அதிவீர ராமபாண்டியர் எழுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா. அழகரிசாமி எழுதுனது கிடையாது. ஆக்சுவலாக இந்த இங்கே பாருங்கள் அதிவீர ராமபாண்டியன் போட்டிருக்காங்களா, அவர் எழுதுதான் இந்த வெற்றி வேர்க்கை. ஆனால் இவங்க அழகரிசாமின்னு போட்டாங்க. மீதியெல்லாம் வந்து எழில் முதல்வான், இனிக்கும் நினைவுகள், பாரதியார் வந்து பாஞ்சாலை சம்மதம், அதிவீரராமன் காசி கண்டம், இதெல்லாம் அவங்க எழுதுன்னு தான் நூல் தான். ஸோ இது மட்டும் மாற்றிருக்கு. ஸோ 4வது வந்து பொருந்தலை. 4ன்றது இவங்க பியில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பி ஆப்ஷன். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து வீரமாமுனிவர் வந்து செஞ்சுருப்பார். அதுக்கு அடுத்தது நம்ம பெரியார்னு சம்டைம் வரும். இங்கே பெரியார் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம வீரமாமுனிவர் தான். பெரியாரை விட வீரமாமுனிவர் நிறைய செஞ்சுருப்பார். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருந்துக்கு வந்து தாவரங்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாவரங்கள் அப்படின்றது சரியாக இருக்கும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது அப்படின்றாங்க. ஸோ அறியாமையை நீக்கி அறிவை தருவது கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கல்வி என்பதே சரி. ரைட்டா. ஒரு 50 கொஷினுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு டென்டேட்டிவான ஆன்சரை வந்து கொடுக்குறேன். ரைட்டா. 1-2 உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 50க்கு 20 எடுத்துருக்கீங்களா, 20க்கு மேலே எடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு என்பது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஒன்லி ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட்.
ஸோ 20க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்களா, ரைட், ஓகே, நீங்கள் வந்து தமிழ் தகுதி பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது பொதுறிவில் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும், ரைட்டா. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, 50க்கு ஒரு தோராயமான விடைகள் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே நீதிமன்றங்களை வந்திருக்கக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் அதிலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.